பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 2வது வசனம். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளையை, விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். இந்த நாளிலே உன்னுடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். உன் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். நீண்ட நாளாக ஜபத்துக்கு பதில் வராம கலங்கி கொண்டு இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம், அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். அவ்வளவுதான், என் ஜபத்துக்கு பதில் வராது என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். உன் ஜபத்துக்கு பதில் வந்து விட்டது. நீ விசுவாசித்தால், உன் வாழ்க்கையில விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமாக இருப்பது அது கூடாத காரியம். நம்ம ஜெபிக்கும் போதே ஆண்டவர் என் ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் கொடுப்பார், பதில் கொடுத்து விட்டார் என்று ஆமன் சொல்லும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில நீ ஜபத்துக்கு வெற்றியை பார்க்க முடியும். எசேக்கியா ராஜா அவருடைய ஜபம் பண்ணும்போது கர்த்தர் உடனடியாக கர்த்தர் அவன் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அவனுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவனுடைய கண்ணீரை நான் கண்டேன், அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தேன் என்று வேதத்துல அருமையாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, உடனே ஒரே நிமிஷம்தான் அவன் எசேக்கியா ராஜா சோர்புறமா திரும்பி ஜபம் பண்ணும் போது பதில் கொடுத்த தேவன் உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்க மாட்டாரா? உன்னோட அங்கலாய்ப்பு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டாரா? கண்டிப்பாக எல்லாவற்றும் கர்த்தர் பதில் கொடுப்பார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கையில நீ வெற்றியை பார்க்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம பேசிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான காலை நேரத்துல எங்களோடு நீங்கள் பேசினதுக்காக நன்றி. என் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று எசேக்கியாவோடு நீ பேசின தேவன், 15 வருஷம் கூட்டி கொடுத்த தேவன், என் ஜபத்துக்கு பதில் கொடுத்துட்டீங்க. கொடுத்து விட்டதுக்காக கோடி ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்படியா செய்யப்படுற தெய்வக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேற்றுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.